சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தை எதிர்த்து சேது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தா தமிழ் போன்ல பேசி தனத்துக்கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா தனம், அக்கா என்னக்கா ஏன்க்கா அழுகுற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தனம் கேட்கும் போதுதான் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் தமிழ் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தனத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னக்கா சொல்ற, மாமாக்கும் தாமரைக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லும் போது இதை கேட்டதும் பார்த்தா வசந்தி, அடி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, தமிழ்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க, போனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா போனை வாங்கி தமிழ்கிட்ட பேசுறாங்க. அப்பதான் பார்த்தா தமிழ் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லதும் இதை கேட்டதும் பார்த்தா வசந்திக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. அதை விட பார்த்தா கோபமும் வருது. இல்ல அந்த வீட்டுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காக, உன்னைய அந்த வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்காக, சரி அதை கூட ஏத்துக்கிட்டோம், இப்ப என்னடி உன்னை மொத்தமா அந்த வீட்டுல இருந்து துரத்த பாக்குறாங்களா, வேற ஒருத்திக்கு என் மருமையினை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா, என்னடி நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், நான் எவ்வளவோ பேசி பார்த்தேம்மா, ஆனா எல்லாரும் சொன்னதை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர நான் ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கூட கேட்டேன், அதை கூட தர மறுத்துட்டாகமா, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா அதுக்கும் எனக்கு எந்த கால அவகாசமும் கொடுக்கல, இன்னும் 2-3 நாள்ல அவங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணமா, ஆனா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டார்னு நான் முழு மனசா 100% நம்புறேமா, ஆனா இத வீட்டுல யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவருமே வாயை திறந்து எதையும் பேச மாட்டேங்கிறாரு, அவருமே குற்ற உணர்ச்சியில அமைதியா இருந்துகிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் போதுதான், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, மருமையனும் அமைதியா இருக்காருன்னு சொல்ற, நீ 100% அவர் நம்புறேன்னு சொல்ற, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் போது அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி வராரு. என்ன ஒரே பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கு, என்னாச்சு வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், நீங்களே உங்க மக கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கொடுக்கவும், அத்தா தமிழ் என்னத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்டதும் பார்த்தா தமிழ் அழுகிறத பார்த்துட்டு, அத்தா தமிழ் ஏன் தான் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கையில வசந்தி பார்த்தா எல்லா நிலவரத்தை சொன்னதும் இங்க பார்த்தா செல்லப்பாண்டிக்கு பயங்கரமா கோவந்துருது. என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டு பெரியவரு, என் மகளுக்கு அந்த வீட்டுல இம்புட்டு பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்கு, நான் சும்மா விட்டுருவேனா, உன் அப்பே சும்மா விட்டுருவேனாத்தா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பார்த்தா இங்க ராஜாங்க வீட்டு வாசல்ல பார்த்தா செல்லப்பாண்டி ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு தர்ணா மாதிரி ஈடுபடுறாரு. இதை பார்த்ததும் பார்த்தா ராஜாங்க வெளியே வந்து பார்த்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கோப்பட்டு கேட்கும் போதுதான் அப்பதான் செல்லப்பாண்டி சொல்றாரு, இந்த வீட்டுல என் மகளுக்கு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, மூத்த தாரம் உயிரோட கல்லுக்குத்து மாதிரி இருக்கும்போது 2ஆம் தாரமா அதுவும் என் மகளுடைய சம்மதம் இல்லாம என் மருமையனை இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க, இதை நான் ஒரு காலம் ஏத்துக்கிற மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இதை நான் எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணுமோ நான் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி பேசும்போதுதான் இங்க சாவித்திரி தாமரை ஈஸ்வரி எல்லாத்துக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிருது. இவன் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா இவன் என்னென்னமோ பண்ண பாக்குறான், இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த ஆளு பஞ்சாயத்துக்கு போனார்னா இந்த விஷயம் வெளியாட்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும், இதை நமக்குள்ளேயே காது மாதிரி வச்சு முடிக்க பார்ப்போம், இவனே காசு கப்பி இல்லாதவன், இவன் கிட்ட என்னத்தை பேச போறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாதி சொத்தை எழுதி கொடுத்து அவன் பேரில் கொஞ்சம் சொத்தை எழுதி கொடுத்து அவன் மகளை அப்படியே அவன் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் ராஜாங்க பார்த்தா இதுக்கும் சம்மதிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, சன்னாசி எல்லாரும் வீட்டுக்குள்ள வர சொல்லு, இதுக்கு ஒரு முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இங்கே செல்லப்பாண்டி எல்லாரும் பார்த்தா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, தாமரை சேது கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இங்க யாரு வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க யாரும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, என் சொத்துல பாதி சொத்தை எழுதி தரேன், தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் விவாகரத்து வாங்கிட்டு கூட நான் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தாமரைக்கு சாபத்திற்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ஆனா தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி யோசிக்கிறாரு. இங்க பார்த்தா தமிழுக்கு ஒரு மாதிரி சந்தேகமும் வருது, நம்ம அப்பா ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கும் அவருக்கும் ஏதாவது முடிவெடுத்து வச்சுட்டாருன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கும் போது அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி சொல்றாரு, யாருக்கு வேணும் உங்க சொத்து, நான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை வேணும்னு தான் சொல்லி இங்க வந்தேனே தவிர உங்க சொத்துல பாதியோ உங்க காசு பணத்துல பாதியோ வேணும்னு சொல்லி நான் இங்க வரல, இதை எங்க போய் முடிவெடுத்தா கரெக்டா இருக்குமோ நான் போய் அங்கே முடிவெடுத்துக்கிறேன், நீங்க என்ன சொன்னீங்க விவாகரத்து அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த விவாகரத்தை விட நானும் என் மகளும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், அங்கே போய் மகளிர் காவல் நிலையத்துல இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுக்குறோம், அந்த புகாரை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களோ அந்த நடவடிக்கைகளுக்கு நாங்க உடன்பட்டு போறோம், நீங்க சொல்ற விவாகரத்தோ உங்களுடைய சொத்து பத்தோ எனக்கு தேவையில்லை, இப்ப என்ன
என் மருமையே இங்க நிக்கிற தாமரையை கெடுத்துட்டாரு அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆனா என் மருமை இப்படி ஒரு தப்பை பண்ணவே இல்லை. என் மருமை இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாரு. நானும் என் மகளும் இதை நாங்கள் 100% நம்புறோம். இதை நாங்கள் நிரூபிச்சும் காட்டுறோம். எங்களுக்கு தேவை இதை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசம். இந்த கால அவகாசத்தை நீங்க கொடுக்கல, இப்ப நானும் என் மகளும் விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பேசுறாரு.